Hello guys, இதில் வந்து 11th மேக்ஸில் உள்ள trigonometry sums தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஸோ வாங்க நம்ம இந்த டாப்பிக்கை உள்ளே போகலாம். இஃப் தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி, ஷோ தட் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? given வந்து a cos theta minus b sin theta is equal to c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டு ப்ரூவ் தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a sin theta plus b cos theta equal to plus or minus square root of a squared plus b squared minus c squared அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து தான் நம்ம ரைட் சைடை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ரைட் சைடை எடுத்தோம் நம்ம லெஃப்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். பட் இந்த சமுக்கு வந்து நம்மளை வித்தியாசமான ஒரு முறையில் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் ஸ்கொயர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், கிவனை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு நம்ம ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படின்னா ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதை பாருங்கள், இது இந்த ஹோல் டேர்மே ஏ, அதே மாதிரி இந்த பி சைன் தீட்டான்றது பி. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மட்டில் இருக்கா? அதாவது இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் equal to a squared minus 2ab plus b squared அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான். பட் இதில் ஏக்கு பதிலாக a cos தீட்டான் இருக்கு, பிக்கு பதிலாக b sin தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்ட், அதாவது a ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா. ஓகேவா? இதுதான் a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab, ஃபஸ்ட்டு 2, ஏவுக்கு பதிலாக ஏ காஸ் தீட்டா, பின்றது பி சைன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னா பி சைன் தீட்டா த ஸ்கொயர்ட். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி நம்ம எழுதிட்டோம். இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது? சி ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ணலை, இந்த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிற இந்த டேர்மை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார்முலா படி நம்ம எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அப்படி தானே? ஸோ நமக்கு அந்த ஸ்கொயரில் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதில் இருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? அதுபடி தான் இப்போ இங்கே நம்ம எழுத போகிறோம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கு சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், 2a காஸ் தீட்டா பி சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஏ ஸ்கொயர்டுக்கு உள்ளுக்க வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. இப்படி இருந்தால் இந்த ஏ ஸ்கொயர்டை 1ஆலையும் பெருக்கணும், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவாலையும் நம்ம பெருக்கணும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இதை நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1ஓட பெருக்கணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்து மைனஸ் 2, இங்கே தீட்டாவெல்லாம் பின்னாடி ஏபியை முன்னாடி எழுதுவோம். ஏபி சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இதனால் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா பெருக்கல் இருக்கிறதுனால. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்
இங்கே வந்து பி ஸ்கொயரே ஒன்றே பெருக்குனா பி ஸ்கொயர்டு, அடுத்து பி ஸ்கொயர் இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அப்போ நமக்கு மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா, மற்ற எல்லாத்தையும் நம்ம அப்படி எழுத போகிறோம். மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் வந்து இங்கிட்டு வரும்போது என்னவா மாறும், மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது மைனஸ் பி ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது, சி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும், ப்ளஸ் சி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற 3 டேர்முக்கே நமக்கு மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸை நம்ம காமனாக எடுத்துடலாமா. மைனஸை காமனாக எடுத்தால் நமக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா நம்ம மைனஸை வந்து காமனாக எடுத்துட்டோம். ஸோ எல்லா டேர்முக்குமே உள்ளுக்க ப்ளஸ்ன்னு வந்துடும். பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் மைனஸை காமனாக எடுப்போம். ஓகேவா, மைனஸை காமனாக எடுத்தால் இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸாக காமனாக எடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் சி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போது இங்கே மைனஸ் சி ஸ்கொயர்டுன்னு வரும். எப்படி அப்படின்னா இப்போ மைனஸால் இப்போ உள்ளுக்க பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ நம்ம எழுதுனது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மைனஸையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம் இல்லையா. ஸோ நமக்கு ரிமைனிங் டேர்ம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேர்மை பாருங்கள், ஏ சைன் தீட்டா, இங்கே ஏ சைன் தீட்டா, அடுத்து பி காஸ் தீட்டா பி காஸ் தீட்டா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த சைடு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இல்லையா. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ சைன் தீட்டான் இருக்குது, ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, பி காஸ் தீட்டான் இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேவா, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்படி நமக்கு எடுக்கிறதுனால என்னாகும், ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா, ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஹென்ஸ் த ப்ரூஃப்.